ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகை கடை தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சேவிங்ஸ்லாம் நம்ம பண்ணலான்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்றுமே என்னால் சேவ் பண்ண முடியல, ஆனால் நான் பெருசாக செலவும் பண்ணுறதில்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். எப்படி நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது, இதுவரையும் நான் எதுவுமே சேவ் பண்ணதே கிடையாது அப்படின்னா கூட இந்த வீடியோக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களால் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என் கையில் காசே நிற்கிறது இல்லை. 1000 தான் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் மாத கடைசியில் எனக்கு சேமிப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அதுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டு ஸ்கூலான ஒரு திங் தான். பேசிக்கான விஷயம், காசு நம்மளுக்கு அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக செலவை குறைக்கணும். இப்போ செலவை எப்படி நான் குறைக்கிறது, நான் முக்கியமான செலவு தான் பண்ணுறேன், பெருசாலாம் நான் எந்த செலவும் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் டைரியோ இல்லைனா ஒரு பேப்பர் எடுத்து டெய்லி நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்னு எழுத ஆரம்பிங்க. என்னங்க எழுதுனா செலவெல்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா கிடையாது. எழுத நீங்கள் பண்ணுற வேஸ்ட்டு செலவு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். அப்படி எனக்கு எழுத முடியல, அப்படிலாம் நல்லா பண்ண முடியாது, நோட் எடுத்து எனக்கு எழுதுறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோனில் மெசேஜ் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கே மெசேஜ் அனுப்பிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு நான் எக்ஸாம்பிள் ஒரு காய் வாங்கியிருக்கேன். காய் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஓகே, நான் 50 ரூபாய்க்கு காய் வாங்கினேன், இதுக்காக தான் வாங்கினேன். ஓகே, இப்போ ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், இதுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு மாத கடைசியோ ஒரு வார கடைசியோ எடுத்து பார்க்குறப்ப எது நமக்கு தேவையான செலவு, எது நமக்கு தேவையில்லாத செலவு அப்படின்றது. கண்டிப்பாக இது மூலயமா அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1000 ரூபாயாவது அன்வான்ட் செலவை குறைக்க முடியும். நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ்க்கான அடுத்த ஸ்டெப்பு, ஒரு ஃபார்மெட் எடுத்துங்க. பேப்பரில் எழுதணும்னு சொன்னேன், என்ன எழுதணும் அதுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஒரு டேட்டுன்னு ஒரு காலம் போடுங்க, ஐட்டம்னு ஒரு காலம் போடுங்க, அமௌண்ட்டுன்னு போடுங்க. இன்னொன்று முக்கியமானது, அது நம்மளுக்கு தேவையா இல்லை நம்ம இஷ்டப்படுறோமா, அதாவது நீடாக வாண்டான்னு எழுதிக்கோங்க. இப்போ நான் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறேன், கடைக்கு போகிறேன் எக்ஸாம்பிளுக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்றைக்கி நான் ட்ரெஸ் வாங்கினேன், 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்போ எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு தேவையா இல்லை நான் எனக்கு ஆசைப்பட்டு வாங்குறேனா அப்படின்றத நீங்கள் எழுதுகிறப்ப ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நம்ம ஆசைப்பட்டிருக்கோன்றது நமக்கு தெரியும். ஸோ ஓகே, நான் பண்ணுறது எல்லாமே ஆசைப்பட்டது தான், அதுக்காக நான் வாங்காமல் இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபஸ்ட் நம்ம சேவிங்ஸ்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சமாவது சேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம ஆசைப்பட்டதை வாங்கலாம். ஒரு 50-50 நம்ம சேவிங்ஸ்க்கு 50 இருக்கணும், 50 நம்ம ஆசைப்பட்டதுக்கு இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்மெட்டை நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மெத்தட்லாம் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க இந்த மெத்தட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்ற பார்த்து நம்பிக்கை வரும். நெக்ஸ்ட்டு, ஓகே எனக்கு இதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஆப் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு ட்ராக் பண்ணி கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் சில ஆப் இருக்குது. மணி வியூ, ஆக்சியோ அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வர மெசேஜ் டெபிட் ஆகிறத வச்சு அது நீங்கள் ஃபியூவலுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, கிராசரிக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, லைஃப் ஸ்டைலுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு பிரித்து கொடுத்துரும். அப்போது அதை பேஸ் பண்ணி நம்ம எதில் அதிகமாக செலவு பண்ணியிருக்கோன்னு பார்த்து நெக்ஸ்ட் மந்த்து நம்ம அதை கம்மி பண்ணி சேவிங்ஸ்க்கு கொண்டு வரலாம். ஓகேவா? இல்லை எனக்கு இந்த மாதிரி பிடிக்காது, எனக்கு கலர்ஃபுல்லான சார்ட்ஸோடு வேணும் அப்படின்னா ஸ்பெண்டி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. SPENDE, நான் அதெல்லாமே இதில் லிங்க் பண்ணுறேன். அந்த ஆப்பு அது எப்படி பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல் சார்ட் மாதிரி இருக்கும். பச்சை கலர் வரையும் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், ரெட் கலர் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்துக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்ம ஈஸியாக ஒரு 1000-2000 ரூபாயாவது சேவ் பண்ணலாம். 1000-2000 ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ வேலை பார்க்கணுமா அப்படின்னா சேவே பண்ணாத நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து சேவ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி 1000-500 ரூபாய் சேவ் பண்ணுற நம்ம நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக வாழ்க்கைக்கு சேவிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இது வரைக்கும் இல்லை அப்படின்னாலும் இந்த ஹேபிட்ஸை இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க. கண்டிப்பாக இது மூலமாக நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சேவ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க, எப்படி பண்ணுறது தெரியல, ஈஸியான ஒரு மெத்தட் நம்ம கிட்டேருந்து கொண்டு வர ஒரு சேஞ்ச் மூலயமா பண்ண முடியும் அப்படின்னா அது இந்த மெத்தட் தான். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு
சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோவில் நிறைய சேவிங்ஸ் பற்றி எப்படிலாம் சேவ் பண்ணணும், கோல்டு ஆகட்டும், மணி ஆகட்டும், எல்லா விஷயத்தையுமே நான் ஈஸியாக சிம்பிளாக ப்ராக்டிக்கலான மெத்தடில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நாளாச்சும் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இவ்வளோ நாள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி படித்து பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு சந்தோஷமாக இருக்கும். உனக்கு சந்தோஷமாக இருக்க நான் ஏன் கமெண்ட் போடணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லை, போடுங்க, எதுவும் கேட்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.